சார், இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, திருச்செந்தூர்ல இவ்ளோ மகிமைகள் இருக்கு, முருகப்பெருமானுடைய இவ்ளோ சக்திகள் இருக்குன்னு. அந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு, அது பழிச்சவங்கன்னு யாராவது இருக்காங்களா? நிறைய சொல்ல முடியும். ம். முதலில் நான் எடுத்துக்கக்கூடியது நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா குமரகுருபரர். குமரகுரு. ம். திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம்ங்கிற அந்த தலத்தில் சண்முக சுந்தரம் சிவகாமி என்ற அந்த ஒரு அற்புதமான தம்பதியருக்கு பிறந்த அவதார புருஷன் என கூட சொல்லலாம். அவர் தான் குமரகுரு. ம். குமரகுரு பிறந்து ஏறக்குறைய 6 வயது பூர்த்தி ஆகுது. அந்த குழந்தை பேசாது, ஊமையாக பிறந்துருச்சு. பெற்றோருக்கு பெரிய வருத்தம், பெரிய மனஸ்தாபம், சங்கடம். எப்படியாவது அந்த குழந்தை பேசணும், எப்படியாவது இந்த குழந்தை வந்து வாய் திறந்து பேசி இந்த உலகத்தோடு அவன் ஒட்டி வாழணும், இப்படி ஒரு ஊமை குழந்தையாக வந்து நமக்கு பிறந்துருச்சேன்னு சொல்லி வேதனைப்பட்டு எல்லா தலங்களும் போகிறாங்க அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு. இறுதியாக வைராக்கியமாக வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய சன்னதியில் நின்று அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இது நாங்கள் செய்யக்கூடிய இறுதி வழிபாடு. இந்த தலத்தில் இப்போ என் குழந்தைக்கு வாய் வரலை, அவன் பேசலைன்னு சொல்கிறதாக இருந்தால் நாங்கள் 2 பேரும் சமுத்திரத்தில் விழுந்து இங்கே உயரமாச்சுக்குவோம், இனி நாங்கள் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என சொல்லி அந்த செந்திலாண்டவன்கிட்ட கண்ணீர் மல்கி நிற்கும் பொழுது முருகப்பெருமானே வந்து குமரகுருவுடைய நாவில் வேல் கொண்டு எழுதி அவருக்கு அந்த இடத்துல அந்த ஸ்தலத்திலேயே வாக்கு தந்தார். அந்த குமரகுருபரன் உடனே அங்கே கந்தபெருமான் மீது கந்தர் கலிவன்பா பாடினார். அது வந்து உலக புகழ் பெற்ற ஒரு வரலாறு. அப்புறம் குமரகுருபரர் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் சாதிச்சாருங்கிறது அது பெரிய தனிப்பெருங்கருணை. அப்போ அந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்த அந்த சின்னஞ்சிறு குழந்தை 6 வயது வரை ஊமையாய் இருந்த அந்த குழந்தை செந்திலாண்டவன் சன்னதியில் வந்து நின்று செந்தில் ஆண்டவனால் அரவணைக்கப்பட்டு அவனுடைய திருநாவிலே வேல் கொண்டு முருகன் எழுதி அவருக்கு தமிழும் தந்தார். உடனே அதே இடத்துல எனக்கு பேசும் வல்லமை மட்டும் தரல முருகப்பெருமான், அவன் மீது பாடும் திறமையும் தந்திருக்காருன்னு சொல்கிற போது தாராளமாக பாடுப்பா, அவன் மேலே பாடும் என்ன சொல்ல பெற்றோர் சொல்ல கந்தர் கலிவன்பா என்ற ஒரு அற்புதமான பாடலை தந்தான் குமரகுரு. அதே இடத்துல பகழி கூத்தர்னு ஒருத்தர், வைணவ பெரியார். அவர் மறந்தும் கூட சிவத்தை நினைக்க மாட்டாராம். அவ்வளோ பெரிய ஒரு வைராகியமான ஒரு தன்மையில் அந்த வைணவ பெரியாராக இருந்து விஷ்ணு மேலே மகாவிஷ்ணு மேலே பேரன்பு கொண்டு வாழ்ந்திருக்காரு. அவருக்கு வைத்த வலி வந்துருச்சு. நாளுக்கு நாள் நிறைய வைத்தியரை போய் பார்க்குறாங்க. நாளுக்கு நாள் வைத்த வலி அதிகமாகித்தான் போதே தவிர குறைந்த பாடல். இவரும் ரொம்ப மனசு கெட்டுருச்சு. என்ன பண்ணுறது, இது நம்ம கடைசியில் போய் தான் சேரணும், இதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி வரும்போது யாரோ அருகில் இருந்தவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு முறை திருச்செந்தூர் போய் செந்திலாண்டவன் சன்னதியில் நின்று மனமுருகி வேண்டுதல் பண்ணு, நிச்சயம் அந்த கருணையே வடிவான கந்தன் உனக்கு கருணை செய்வான். ஏன் நீ இப்படி ஒரு வைராகிய புருஷனாக வாழணும்னு சொல்லிட்டு நான் வைஷ்ணவத்தை மட்டுமே நான் பின்பற்றுவேன், சிவாலயம் சிவகுமாரர்களான விநாயக பெருமான் முருகப்பெருமான் இவங்களெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் ஒன்று தான், ஒரே பொருள் தான் அப்படின்னு சொல்லி யாரோ அறிவுரை சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிறந்த ஊரில் இருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் நோக்கி வராரு. திருச்செந்தூர் நோக்கி இவர் வர 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 மெல்ல மெல்ல இவருடைய வயிற்று வலி குறைஞ்சிக்கிட்டே வருது. இவருக்கு ஒரு நம்பிக்கை, இத்தனை காலமாக கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நம்ம சந்திக்காத வைத்தியர்கள் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை, இந்த வைத்த வலி ஒரு அளவு கூட குறையலையே தவிர கூடிக்கிட்டு தான் போச்சு. ஆனால் திருச்செந்தூரை நோக்கி நடக்க நடக்க இந்த வயிற்று வலி குறைஞ்சிக்கிட்டே வருது, அவரால் உணர முடியுது. இது என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து திருச்செந்தூர் வந்து சமுதிரத்தில் நீராடி உள்ளே போய் ஐயனை நினைந்து அங்கே பன்னீர் இலையிலே தந்த அந்த விபூதியை எடுத்து நெற்றியில் இட்டு வாயிலும் கொஞ்சம் இட்டுக்கொண்டு வயிற்றில் தடவுறாரு. பூரணமாக வயிற்று வலி முடிஞ்சு போச்சு. அங்கே திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடினார்.